ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஆன்மீக வழிகாட்டி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்ன பார்த்தீங்கன்னா, எதிரிகள் விலகி ஓட பைரவர் வழிபாடு. வாங்க இன்னைக்கு அதை பற்றி பார்க்கலாம். நம் முன்னேற்றத்தை தடுக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் செயல்களை செய்பவர்களை நாம் எதிரிகள் என்று கூறுவோம். அந்த எதிரிகள் நம் கண்ணிற்கு தெரிந்தவர்களாகவும் இருக்கலாம், தெரியாதவர்களாகவும் இருக்கலாம். நம் முன்னேற்றத்தை தடுப்பதற்காக எந்த செயல்களில் வேண்டுமானாலும் ஈடுபடலாம். அப்படிப்பட்ட எதிரிகளிடமிருந்து நம்மை காப்பதற்கு கால பைரவர் உதவி புரிகிறார். இந்த ஆன்மீகம் குறித்த வீடியோவில் எதிரிகள் நம்மை விட்டு விலகவும் அவர்களால் ஏற்பட்ட பாதிப்புகள் நீங்கவும் கால பைரவரை வலம்புரி சங்கை வைத்து எப்படி வழிபட வேண்டும் என்று தான் பார்க்க போகிறோம். சிவபெருமானின் அவதாரமாக திகழக்கூடியவர் தான் கால பைரவர். அதே சமயம் அவர் காக்கும் கடவுளாகவும் திகழ்கிறார். மேலும் தீயவர்களுக்கு சிம்ம சொப்பனமாகவும் விளங்குகிறார். சிவாலயங்களில் கண்டிப்பான முறையில் கால பைரவருக்கு என்று ஒரு சன்னதி இருக்கும். சிவன் கோவில் நடை சாத்திய பிறகு கோவிலின் சாவியை கால பைரவரிடம் ஒப்படைத்து விட்டுத்தான் அன்றைய காலத்தில் வீட்டிற்கே சென்றார்களாம். தவறான எண்ணத்துடன் சாவியை நெருங்கும் நபர்களை கால பைரவர் தண்டித்து விடுவார். இன்றளவும் சில கோவில்களில் அவர் முன்பு சாவியை சிறிது நேரம் வைத்துவிட்டுத்தான் எடுத்துச் செல்கிறார்கள். நம்முடைய கஷ்டங்கள் தீரவும் செல்வ செழிப்பு ஏற்படவும் அவரை வழிபடுவோம். அதோடு எதிரிகள் நம்மை விட்டு விலகி ஓடவும் கால பைரவர் உதவுகிறார். இந்த கால பைரவர் வழிபாட்டை நாம் தேய்பிறை அஷ்டமி அல்லது ஞாயிற்றுக்கிழமைகளில் வரும் ராகு காலத்தில் மேற்கொள்ளலாம். முடிந்த அளவிற்கு தேய்பிறை அஷ்டமியில் செய்வது சிறப்பு. அதிலும் குறிப்பாக புதன்கிழமையில் வரக்கூடிய தேய்பிறை அஷ்டமியாக இருந்தால் அது மேலும் சிறப்பு மிகுந்ததாக இருக்கும். நம்முடைய உள்ளங்கை அளவில் இருக்கக்கூடிய ஒரு வலம்புரி சங்கை வாங்கி கொள்ள வேண்டும். கால பைரவரின் சன்னதிக்கு சென்று அங்கு கால பைரவருக்கு தீபம் ஏற்றிய பிறகு ஒரு எலுமிச்சங்கனியை அவருடைய பாதத்தில் வைத்துவிட வேண்டும். சிறிது உதிரியான செவ்வரளி பூக்களை கால பைரவருக்கு முன்பாக பரப்பி வைத்து கொள்ளுங்கள். பிறகு ஒரு கையில் வலம்புரி சங்கை வைத்து கொண்டு மற்றொரு கையில் வலம்புரி சங்கில் கல்லுப்பை போட்டு நிரப்ப வேண்டும். அதற்கு மேல் 48 மிளகை போட வேண்டும். பிறகு 2 கைகளிலுமே அந்த வலம்புரி சங்கை வைத்து கொண்டு கால பைரவரை பார்த்து நமக்கு எதிரியாக யார் இருக்கிறார்களோ, நமக்கு எதிராக என்ன வேலை செய்கிறார்களோ அதை கூறி மனதார வழிபட வேண்டும். வழிபட்ட பிறகு நாம் பரப்பி வைத்திருக்கும் செவ்வரளி பூக்களுக்கு மேல் அந்த வலம்புரி சங்கை வைத்துவிட்டு கால பைரவரின் பாதத்தில் வைத்திருந்த எலுமிச்சம்பழத்தை எடுத்துக்கொண்டு வீட்டிற்கு திரும்பி வர வேண்டும். வீட்டிற்கு வந்த பிறகு இந்த எலுமிச்சம்பழத்தை நம் வீட்டினுடைய நிலைவாசலில் கட்டிவிட வேண்டும். இவ்வாறு செய்வதன் மூலம் நம் எதிரிகள் விலகி ஓடுவார்கள். மேலும் எலுமிச்சம்பழத்தின் அருளால் வீட்டில் இருக்கக்கூடிய கண்ணுக்கு தெரியாத எதிர்மறை சக்திகளும் வீட்டை விட்டு விலகி ஓடும். வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்க. நன்றி.